சின்னதாக சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து மல்டிபிள் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒர்க் பண்ணுறது வந்து போர் இருக்கும். ஸோ அதனால நான் அப்படியே சூஸ் பண்ணி வரும்போது டிசைன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. ஸோ அங்கே வந்து எல்லா ஃபீல்ட்லையும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அந்த டிசைனில் என்ன பாட்டு என்னதில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கும்போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணோம்னா நிறைய பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணலாம், நிறைய பேரோட டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒன் சைடில் வந்து நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுது. ஸோ ஐ ஜம்ப் டு த யூஎக்ஸ் டிசைனர். ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் டிஃப் என்னை பற்றி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு 4-5 கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். எல்லோரும் அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லுங்கள், இல்லைன்னா ரைட்ஸ் சேட்டில் போடுங்க. இது கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நீங்கள் இப்போது நார்மலாக இந்த டோட்டல் எத்தனை பேர் இருக்கோம், 7 பேர் இருக்கோம். இந்த 7 பேரில் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒரு சிம் வாங்க போகிறேன், ஒரு நெட்ஒர்க் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வருது என்ன? சேட் பண்ணுங்கள், நான் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். கவரேஜ் ஓகே. நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னா நேம் கேட்குறேன். என்ன பிராண்ட், அதாவது என்ன நெட்ஒர்க்கை சூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து வோடாஃபோன் வச்சுருக்கேன், எனக்கு வந்து வோடாஃபோன் தான் ரொம்ப ப்ரிஃபர். அந்த மாதிரி உங்களுக்கு ஏர்டெல். ஓகே, வேறு யார்? நம்ம வோடாஃபோன் தான்ப்பா. இல்லைன்னா வோடாஃபோன் தான். ஓகே, தென் வேறு யாரும் வாங்க மாட்டீங்களா நெட்ஒர்க்கு? ஏர்டெல் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஏர்டெல் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே, இது முடிச்சுக்கலாம். ஏர்டெல் வோடாஃபோன் இது 2 தான் வந்திருக்கு. நம்மள்ட்ட ஆல்ரெடி வந்து பிஎஸ்என்எல் இருக்குது, ஐடியா இருக்குது, இது 2 அவைலபிளாக இருக்குது. முன்னாடி வந்து டொக்கோமோ அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. இப்போ வந்து யோசிச்சு இந்த மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஒவ்வொரு செகண்ட்லேயும் நான் வந்து நிப்பாட்டி போகிறேன். ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்க, நான் ஏன் வந்து வோடாஃபோன் ப்ரிஃபர் பண்ணுறேன், ஏன் ஏர்டெல்லை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். சிமிலர் அதே மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன பிராண்ட் ஆக்சுவலி ஞாபகத்துக்கு வரும்? ஐஃபோன். ஐஃபோன் செம்ம. நோக்கியா. சூப்பர். நோக்கியா பட்டர் ஃபோனா? ஆமாம், C100. ஓகே, யாருனாலே ஹேக் பண்ணிடுறாங்க. என்ன சாம்சங் செம்ம. ஓகே, தென் வேறு அதே மாதிரி இது எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ப்ரோ நீங்கள் கூட சொல்லலாம், அர்ஜுன் நீங்கள் கூட சொல்லலாம். லிப்ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா என்ன பிராண்ட் சூஸ் பண்ணுவீங்க? இல்லை மேபி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இல்லைன்னா உங்கள் ஒய்ஃப்க்கு அந்த மாதிரி சொல்லுவீங்களா? டோன்ட் நோவா? ஓகே, ரம்யா நீங்கள் சொல்லுங்கள். பிராண்டா? லிப்ஸ்டிக் வந்து என்ன லிப்ஸ்டிக் வாங்குவீங்க? மேக். அது ஒரு பிராண்டுப்பா. நான் ஹோம்மேட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஹோம்மேடா? ஆமா, இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் வாங்கி நம்மளே பண்ணிடலாம். ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் சிமிலர் அதே மாதிரி டூத் பேஸ்ட்னு சொன்ன மைண்டில் ஏதாவது வருது ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகம் வரும்? டாபர் ரெட் டூத் பேஸ்ட். கோல்கேட். கோல்கேட் தான். அதே மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன தேடுவீங்க, இல்லை என்ன எங்கே போவீங்க? ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். சூப்பர். மணி ட்ரான்ஸ்ஃபர்னா ஏடிஎம் சார்ஜ். நீங்க உங்க வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப லோவா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சாரி. ஓகே தானே? இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெட்டேஜ், அதனால அந்த அளவுக்கு சுத்தமாக பேசிட்டு இல்லை. ஓகே, சாரி. கிளியராக என்ன சொல்லுங்க, நான் அகைன் கூட ரிப்பீட் பண்ணுறேன். மணி ட்ரான்ஸ்ஃபர்னா நான் இப்போ உங்களுக்கு அனுப்பணும்லன்னா இன்னொருத்தவங்க யாராவது உங்களுக்கு அனுப்ப முடியும். இட் மேபி எவ்வளோவா இல்லை அனுப்புகிறேன். என்ன ஆப் சூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்குறீங்களா? இல்லை எனிதிங் ஆப் இருக்கு, நெட் பேங்கிங் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கூகுள் பே தான். கூகுள் பே தான் அல்டிமேட். ஓகே ஃபைன். தென் இதுதான் ஃபைனல். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொன்னாலே எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஓகே, அமேசான் ப்ரைம் யூசர்ஸ் இங்கே நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி தெரியல, ஏன்னா அவர் வந்து ப்ரைம் யூஸர். இருந்தாலும் அவரோட கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அமேசான் தான் நானும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே.
ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா அமேசான் தவிர நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி சிமிலர் மணி ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா பேபால் இருக்குது, நெஃப்ட் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது. ஓகே கோமதி கோமதி எவ்வளோ வந்துட்டாங்க? ஓகே வாங்கத்தில் நீங்களும் வந்துட்டீங்க சார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பிராண்டர்லாம் தெரிஞ்சிருக்கும். மேபி எல்லாருமே அதெல்லாம் எனக்கு தெரியல பிராண்டடான. ஸோ அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஒரு சம்திங் ஒரு சர்டன் விஷயத்தை தான் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மொபைல்லேயே வந்து லாவா லாவா இருக்குது, மோட்டோ இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருந்தாலும் நம்ம வந்து சாம்சங், ஐஃபோன் அந்த மாதிரி தான் நம்ம விஷயம் போட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்குள்ளே எப்படி வந்தது? அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே ஓகே அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே ஃபைன். ஓகே இதுதான் இன்னைக்கு நம்ம ஓரளவு பார்க்க போகிற டாபிக். நான் ரொம்ப ஒரு மேஜரான கிஃப்ட் தான் இன்னைக்கு வந்து ஓவராலாக ஒரு சில நிறைய ஆர்டிகல் படித்து அது வந்து எடுத்த ஒரு சில விஷயம் மட்டும் தான் ஷேர் பண்ண போகிறேன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது, பட் அந்த விஷயம் வந்து நம்மள அறியாமலே நம்மளுக்குள்ள வந்து உட்காந்துருக்கும். அதுதான் பர்சுவேஷன் சொல்லுவாங்க. இந்த பர்சுவேஷனுங்கிற டாபிக் வந்து ரொம்ப சிம்பிளான மீனிங் தான். ரம்யா உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் டு டேக் ஆக்ஷன். ஸோ நான் சம்திங் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது மூலமாக அதை உங்களுக்குள்ள நான் உட்கார வச்சு அதை வந்து உங்களை வந்து செய்ய வைப்பேன். இதுதான். இது மேபி எதை டிபெண்ட் பண்ணி என்ன இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நம்மளோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான். நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கூட சேஞ்ச் பண்ணலாம். ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த இன்டென்ஷனை கூட சேஞ்ச் பண்ணலாம். நம்மளோட மோட்டிவேஷன் கூட நம்ம லோவாக இருந்தால் கூட ஒரு பர்சனால் வந்து நம்மளை ஹையாக ஃபீல் பண்ணிக்கலாம். நம்மளோட பிஹேவியரில் எனிதிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் பர்சுவேஷன் சொல்லுவாங்க. பட் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப புது விஷயம் இல்லை. அவங்க யூஸ் பண்ணுற டேர்ம் தான் வந்து பர்சுவேஷன் தவிர அதுதான். இது எல்லாமே வந்து நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க தான். ஓகே இதுதான் வந்து ஸ்மால் இன்ட்ரோ. இதுல எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஓகே தானே? இல்லை நீங்கள் தான் சொன்னீங்கல்ல பர்சுவேஷன் என்ன? ஓ ஓகே ஓகே ஃபைன். தேங்க் யூ. ஓகே நத்திங் பட் சிம்பிள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அஸ் அ டிசைனரா எனக்கு எதுக்கு அப்படிங்கிற டவுட் எல்லாருமே வரலாம். ஓகே நான் வந்து டிசைனர் வந்து நான் ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதுக்கு எதுக்கு நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ நான் ஒன்று கேட்குறேன். நான் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், சரிங்களா? அது ஒரு பயங்கரமான எஃபெக்டிவான ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். செம்ம எஃபெக்டிவான ஒன்று. வயபிலிட்டிலாம் பக்காவாக இருக்கும். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எங்கே போய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் அது யாருமே யூஸ் பண்ணல. அப்போது நான் பண்ணியிருக்க சொல்யூஷன் தான் ரியலி வந்து அது ஜீரோவாக தான் இருக்கும். அது பீப்புள் வந்து பீப்புள் வந்து அதை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ப்ராடக்டை பார்த்து கொடுக்குறாங்க. இல்லை நான் வந்து ஏதோ சம்திங் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து ஃப்ரீபீஸ்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. அதெல்லாம் நானும் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அந்த ஃப்ரீபீஸை நான் வந்து பார்ப்பேன், அதுக்கு டெலிட் பண்ணதில்லை, அதை நான் யூட்டிலைஸே பண்ண மாட்டேன். ஏன் வந்து அதை என்னால் யூஸ் பண்ண முடியல, இல்லை ஏன் அந்த பொருளை வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ என்னோட கான்செப்ட் படி என்னன்னா, அஸ் அ டிசைனர் ஐ வாண்ட் டு கிவ் அ நாட் அ ஜஸ்ட் சொல்யூஷன், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் தரணும். என்னோட ஒரு ப்ராடக்டை இல்லைன்னா என்னோட ஒரு அவுட்கம், என் சைட்லேருந்து வர ஒரு அவுட்கம் யாருமே அதை யூஸ் பண்ணல, இல்லை எஃபெக்டிவாக யாருக்கும் போய் சேரல அப்படின்னு இருக்கும்போது அதை நான் பெஸ்ட்டான சொல்யூஷன் சொல்ல முடியாது. அதனால தான் நம்மளோட மெத்தடே பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் இருக்கட்டும், எஜைல் இருக்கட்டும், எனிதிங் டெஸ்டிங் இருக்கும், ரிப்பீட்டேட்டிவ் இருக்கும், ஐட்ரேட்டிவ் இருக்கும். இந்த ஐட்ரேட்டிவ் வர்றதுக்கு ரீசன் என்னன்னா கன்வெர்ட் த சொல்யூஷன் இன்டு த சக்ஸஸ்ஃபுல் பார்க்கணும். ஸோ இது கண்டிப்பாக அஸ் அ டிசைனராக நம்ம எல்லாருக்கும் வேணும். ஸோ அதனால இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ தென் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி வச்சுட்டு இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ண வச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது என்னென்னா ஒரு ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க. அதாவது நான் வந்து ஒரு ரிசோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் தரேன் அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணுற ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக என் கூட வந்து என்கேஜ்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா மட்டும்தான் எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். அன்டில் அவங்க ஒரு டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன், நான் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரீபீஸ் இருக்குது, ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, அதை நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நான் கன்சிடரே பண்ணலை அப்படின்னு இருக்கும்போது அதை வச்சு என்னோட லெவலில் எதுவுமே க்ரோத் ஆகலை, எதுவுமே பண்ணலை அப்படின்னு இருக்கும்போது நான் ரிட்டர்ன் வர மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய கேப் க்ரியேட் ஆகுது. இப்போ பாருங்கள், டிக்டாக் இருந்தது, டிக்டாக் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன், டிக்டாக் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் அதை அப்படியே வச்சுருக்கேன், யூஸே பண்ணலை அப்படின்னு இருக்கும்போது டிக்டாக்காரங்களுக்கு வந்து அங்கே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்.
சிமிலர் இன்ஸ்டாகிராம், சிமிலர் வாட்ஸ்அப், சிமிலர் ஃபேஸ்புக். இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கடுத்து ஃபேஸ்புக்கை வந்து ஓவர் கம் பண்ண ஸோ அவங்களும் அதை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஹவு டு கிரியேட் ஒரிஜினல் என்கேஜ்மெண்ட் வித் ஆடியன்ஸ் அப்படிங்கிற பார்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த திங் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும். இல்லை கண்டினியூ பண்ணுங்க. இங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நான் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஒரு காலேஜுக்கு கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ண போகிறேன். பிகாஸ் ஆஃப் நான் வந்து அது மூலம் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கேன். அப்போது நான் இந்த கோர்ஸ் எதை பேசுனா ஒரு ஆப்டிடியூட் பேஸ் பண்ண ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது கொண்டு போயிட்டு நான் ஃப்ரெஷர்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு அந்த ஆப்டிடியூட் கோர்ஸ் வந்து கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா இருக்காங்க? ஃப்ரெஷராக நீங்கள் யாராவது சொல்லுங்கள். நீங்கள் வந்து நான் வந்து ஒரு என்ன படிக்கிறேன், நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் ஆப்டிடியூட் ரிலேட்டட் கோர்ஸ் தரேன், நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே, யாராவது ரிப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால தான் தனியாக பேசுகிற மாதிரி இருக்காதுங்க, அதுக்காக கேட்டேன். ஓகே ஃபைன். கண்டிப்பாக நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது அதை பற்றி எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுறேன். அப்போதைக்கு நீங்கள் கொடுக்குற கோர்சஸ்லாம் எனக்கு இருக்குது. சம் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, பட் அது அந்தளவுக்கு ரிப்பீட்டேட்டிவாகவோ எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் சினாரியோ என்னன்னா, இப்போது நவடேஸ் வந்து தேர்ட் இயர் எல்லா இயர்லேயுமே என்ன ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது அண்ட் ப்ளஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது. நான் எங்கேயோ போய்ட்டு ஒர்க் ஷாப்போ இல்லை கோர்ஸ் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து அவங்கள்ட்ட ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த நேக்கோட ப்ரொமோஷனுக்காக சம் பீப்புள் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அவங்களோட ரெஸ்யூமை வந்து அதில் அப்டேட் பண்ண அப்படிங்கிறதுக்காக பண்ணுவோம். ஸோ அங்கே போய்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் தரேன், உங்கள் காலேஜில் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன், ஸோ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண வைங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்கே வந்து அந்த கோர்ஸ் வந்து எஃபெக்டிவாக போய் சேருமா, இல்லை பீப்புள் வந்து ரிப்பீட்டேட்டிவாக அந்த கோர்ஸ் பண்ணுவாங்களா, அவங்களே வந்து இப்போ நான் ஒரு விஷயத்த நல்லா பண்ணுறேன்னா இன்னொருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன், அந்த மாதிரி எதுவும் பண்ணுவாங்க. அங்கே வந்து ரிசல்ட் வந்து குட்டாக இருக்கும். ஸோ பேஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு நான் பீப்பிள்கிட்ட பேசினதை வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் வந்து பே பண்ணுறேன், எனக்கு சர்டிஃபிகேட் தரேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போகும். ஒரு 100ல் மேபி ஒரு 20 இல்லைன்னா 30% பீப்புள் வந்து அது வந்து எஃபெக்டிவாக வந்து எடுத்துப்பாங்க. தேர்ட் திங் வந்து இந்த பண்டில் ஆஃபர் ஆப்ஷன் வந்து நிறைய இடத்துல நான் பார்க்குறேன். நான் ஒரு கோர்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் யாராக இருந்தாலும் இருக்கோ என்ன இருக்கோ, ஏன்னா நான் நிறைய பேர்ட்டு இதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஒரு இவ்வளோ ரூபாய்க்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், இதுவே வந்து 1000 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 4 கோர்சஸ் வந்து நான் ஸோ ஃபார் தட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வந்து அவங்க கூட நான் பேசிட்டு அதை ரிட்டர்ன் வந்து தவிர ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு கான்செப்ட் போடுறேன். அங்கே என்னென்னா ஃபைனல் இயரில் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கேம்பஸ் இன்டர்வியூஸ் வருது. ஸோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு யாரு கூட டைப் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஒரு பர்டிகுலர் டைம் போயிட்டு நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ, என்னென்ன தருவாங்க, இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ அங்கே எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமோ, எவ்வளோ பேர் வந்து அதை கோர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஓகே ஃபைன். அதே மாதிரி தான் அட்லீஸ்ட் ஒரு 80% பீப்புள் வருவாங்க. கண்டிப்பாக அந்த ஃபைனல் இயர்கிட்ட வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தேடிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பீப்புள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்கணும், இது வந்து அஸ் அ டிசைனராக எனக்கு வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவ் சொல்கிறேன். ஓகே, இந்த ஒரு சின்ன ஸ்டோரிஸ் பார்த்துக்கலாம். அமேசான் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் அமேசான் அளவுக்கு யாருமே ரீச் ஆக முடியாது. அது ஏன்? ஓகே, நான் இங்கே கொஸ்டின்ஸ் மட்டும் வைக்கிறேன், ஆன்சர்ஸ் இது பண்ணேன். செகண்ட் திங் வந்து ஒரே டைமில் தான் வந்து விண்டோஸ் வந்து பாப்புலராக வந்து அவங்க வந்து ஜெனக்ஸ் ஏதோ சம்திங் அவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து தனியாகவே வந்து மொபைல் ஃபிசிக்கல் டிவைஸ் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைமில் தான் வந்து கூகுள் வந்து பிக்சல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ கம்பேர்ட் டு பிக்சல், விண்டோஸ் வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி மைக்ரோசாஃப்ட் ஆக்சுவலி அவங்களால வந்து பிக்சல் மாதிரி வந்து மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது தேர்ட் திங், மைக்ரோசாஃப்ட் 365 இருக்கும், எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட், எவ்ரி திங் இருக்கும்.
ஸோ இதெல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஓன் பண்ணியிருந்த ஒரு விஷயம் தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜி ஸ்யூட்னு வந்துருக்கு. ஸோ இதே சிமிலர் கைண்ட் ஆஃப் திங் தான் அவங்களும் வச்சுருக்காங்க. பட் கம்பேர் டு ஜி ஸ்யூட்டை கம்பேர் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் அளவுக்கு அவங்களால வந்து அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியல. சிமிலர் அதே மாதிரி தான் கூகுள் பே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன் ஆக்சுவலி. அதில் என்னென்னா கூகுள் பே வந்து லான்ச் ஆன ஒரு 3 months 10 million யூசர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணாங்க. அதுவே சார் லான்ச் ஆன 40 days 30 million டிரான்சாக்ஷன் கிரியேட் ஆச்சு. 67 million பீப்புள் வந்து டெய்லி வந்து மந்த்லி ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சாங்க. அது வந்து 2017 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஃபோன்பே வந்து 2015 ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் யூபிஐ ஆப்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து 3 months ஆச்சு 10 million யூசர்ஸை பிடிக்கிறதுக்கு. சிமிலர் அது பேடிஎம் 8 years ஆச்சு. அதோட 2010 லான்ச் பண்ணுது. 8 years ஆச்சு அதோட டார்கெட் ஆடியன்ஸை வந்து ரொம்ப ஸ்டெப் பண்ணுறது. ஸோ நான் இங்கே எல்லாமே கேட்க வர்றதுன்னா இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் நான் என்ன கேட்குறேன்னா சிமிலர் அதே முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான் கேட்குறேன். நான் ஒரு சொல்யூஷன் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரேன். அது யாருமே யூஸ் பண்ணல, யாருக்கிட்டே ரீச் ஆகலை அப்படின்னு இருக்கும்போது என்னோட சொல்யூஷன் ஒரு சக்ஸஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து கூகுள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் ஆகுது. ஸோ கூகுள் மாதிரியே நான் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணணும், நிறைய பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தெரியும் அதே மாதிரி கொடுக்கணும். ஏன்னா நான் நிறைய பேர்ட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிறேன். ஜிபேக்கும் பேடிஎம்க்கும் பயங்கரமான டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜிபே வந்து நான் சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேட் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்களுக்கு மணி அனுப்பிடலாம். பட் பேடிஎம் வந்து அந்த மாதிரிலாம் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பணும், அதை அனுப்பணும் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வே ஆஃப் அவங்க டெலிவரி பண்ண விஷயங்களாக இருக்கும், எல்லா விஷயமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க ஆஃப்லைனில் வச்சுருக்கும்போது கூகுள் வந்து அதே பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைனில் இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பிக்சல் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டிக்காகவே வந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி என்னோட சொல்யூஷன் பீப்பிள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்னா நான் வந்து கூகுளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நார்மலான பர்சனாக சூப்பர் ஹீரோவாக இருக்கும். சூப்பர் ஹீரோன்னு நான் இங்கே பெருசாலாம் எதுவும் சொல்லவில்லை. நம்ம எல்லாருமே சூப்பர் ஹீரோ தான். சூப்பர் ஹீரோனா என்ன பண்ணுறேன், ஒரு விஷயத்த செய்ய முடியாத ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். மோஸ்ட்லி அயன்மேன் இருப்பாங்க, அயன்மேன் நல்லா பார்க்க முடியும். தோர் இருப்பாங்க, தோர் நல்லா சுற்றி வச்சு எல்லாத்தையும் வர முடியும். என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி தான் என்னால் ஒரு பர்சனோட மென்டாலிட்டியோ இல்லை அவங்களோட பிஹேவியரை மாற்ற முடியும்னா ரியலி நான் ஒரு சூப்பர் ஹீரோ. ஸோ இதுதான் இங்கே நான் சொல்ல வரேன். ஸோ இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, என்கிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எப்படி நான் இந்த என்னோட கோலை கொண்டு போய்ட்டு ரீச் பண்ண வைக்கிறது, அதுக்கு நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு தான் மெசேஜ்ங்கிற கான்செப்ட். இந்த மெசேஜ்ங்கிற கான்செப்ட்டில் தான் நம்ம என்ன பற்றி பார்க்கணும்னா எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது ஆக்சுவலி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு செம்மையான ட்ரிக்கு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து லோக்கி மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், தார் மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும். ஸோ தென் இது வந்து என்னென்னா ஒரு 2 மெயினான கோல் தான். நீங்கள் மேபி என்ன விஷயத்தை பற்றி என்னால் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் இருக்கிற 2 மெயினான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை என்னோட வியூவில் பாரு, இல்லைன்னா நீ இந்த விஷயத்த டிஃப்ரெண்ட்டாக பண்ணு, என்ன மாதிரி பாரு இப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. செகண்ட் திங், அதே வந்து ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டில் போச்சுன்னா என்னோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க, என்னோட வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருந்தேன், என்னோட என்கேஜ்மெண்ட்டாக இருந்தேன். இது ரெண்டு தான் வேர்ல்டு இருக்கிற எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீட்டில் என்னென்னா என்ன மாதிரி அப்பா மாதிரி வந்துட்டு பெரிய ஆளாக வரணும், அம்மா மாதிரி நல்ல விஷயம் பண்ணணும், பக்கத்து வீட்டில் இருக்க அப்புறவங்க மாதிரி நிறைய சம்பாதிக்கணும். ஸோ கைண்டாக இந்த மாதிரி மாறணும் தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ ஃபார் தட் எல்லாமே மாறணும், எல்லாமே பண்ணணும் அப்படிங்கும்போது நீ வந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும். அப்போதைக்கு நான் இந்த ஒரு டூல் தரேன், இதை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. ஸோ நீ உன்னோட பிஹேவியரில் ஏதாவது சம்திங் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எனிதிங் எதாக இருந்தாலும் 2 விஷயம் தான் இருக்கும். மேபி அது ஹெல்த்தாக இருந்தாலும் கூட நீ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்தால் தான் உன்னால் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் இந்த மாதிரி எடுத்ததுனால நான் அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கேன், நான் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கேன். இப்படின்னா எல்லா பீப்புளும் வந்து அவங்க கொடுக்குற வெளியில் கொடுக்குற ஒவ்வொரு ஃபுட்டையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு பெரிய பேரியர் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும் கன்வின்ஸ் பண்ணுறதும் ஒன்றா இருக்குது. இது மேபி ஒரு சின்ன லைன் தான், ஒரு தலைமுறை போயிட்டு இருந்துச்சு, ஒரு சின்ன கோடு அங்கிட்டு இருந்தால் என்னோட இருந்தாங்க கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இன்ஃப்ளூயன்ஸும் கன்வின்ஸும் இப்போ ரொம்ப நிறைய டைம் நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளாம் நினைப்போம் என்கிட்ட பார்த்தாலும் அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, எது இவங்க வந்து எனக்கு தேவையில்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப்
எதுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு ஆடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான். அவன்கிட்ட வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். அது உங்களோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். கன்வின்ஸுங்கிறது சிம்பிள். நான் அவனை வந்து கண்டிப்பாக பண்ண வச்சு ஆகணும், ஃபோர்ஸ் பண்ணுவேன். இட் மேபி எனிதிங் இருக்கும். ரெண்டோட அவுட்புட்டும் வந்து சிமிலராக இருந்தாலும் அவுட்புட் வந்து வேரி ஆகும். இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது நான் சொல்கிற விஷயத்த கற்றுக்கிட்டு நீங்களே அதை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுவீங்க. நாங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணிக்கீங்க. நீங்களே எல்லாம் நான் பட் கன்வின்ஸிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க வந்து அவங்க குடிக்கான வந்து பால் குடிக்க போகணும் அப்படின்னா டெய்லி அவங்க குடிங்க, பால் கூட டெய்லி சொல்லணும். அவங்க வந்து குடிச்சிட்டாங்களா இல்லையா டெய்லி வாஷ் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதே வந்து சிமிலர் நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸும் ஒர்க் கூட இருக்கும். ஏன்னா அவர் வந்து டீம் இருக்காரு. அவர் ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. ஏன்னா நீங்களும் போய்ட்டு ஒவ்வொரு வீட்டில் போய்ட்டு மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஒர்க் பண்ணிட்டீங்களா, இது பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி ஒரு சட்டன் பீரியட் இருக்கும். ஸோ இதே வந்து ஒரு ஒர்க்கில் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆர்கானிக் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை தேவையில்லை. அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் மேலே இருந்தே வந்து பார்த்தா. ஸோ எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த தாட் எனக்கு வந்தது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுக்கிறது மூலமாக நான் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணலாம். என்னோட சொல்யூஷன் வந்து நிறைய பேரை ரீச் பண்ண வைக்கலாம். சரியா? ஏன்னா அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாவோ யூஎக்ஸ் கன்சல்டண்ட்டாவோ இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கணும், அதாவது இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்டாவோ இல்லை இந்த மாதிரியான பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது நாட் ஓன்லி டிசைன், இது வந்து நம்மளோட ரெகுலர் டே லைஃப்லையும் நமக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம் தான். அதுக்கு வந்து நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு சேல் பேனர் வந்து அவங்க க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த சேல் பேனரை நான் எந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா இந்த பேனர் எல்லாரையும் போய் சேரும், அதோட அவுட்புட் எல்லாருக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறது கான்செப்ட் கூட ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கிறது பூம் ஆகும்போதெல்லாம் நம்மக்கிட்ட நாமளாம் ஒரு எல்லாருமே ஈக்குவலாக இருந்தோம். அதுக்கடுத்து எஜுகேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள இருந்தது. அதுக்கடுத்து இன்ஜினியரிங்கிற கான்செப்ட் வந்தது. இன்ஜினியரிங் வரும்போது அங்கே என்ன இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்காது, சொல்யூஷன் இருக்குது, ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சொல்யூஷனுக்கு ஒரு சட்டன் பீரியடை வந்து நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னா சொல்யூஷன் இருக்குது, பட் அதனால எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தரல. அதுலேருந்து நான் அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய ட்ரபிள்ஸ் வருது. அது என்னை வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரிப் நினச்சிக்கணும். இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்தாச்சு. ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தோட எமோஷனலாக கனெக்ட் ஆகும். அந்த விஷயம் வந்து டெய்லி என்ன அறியாமலே என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தான் நான் அதோட வந்து எங்கேஜ்மெண்ட் இருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக மாறிவிட்டது. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸாக மாறுது அப்படிங்கும்போது நம்மளும் அந்த பர்சுவேஷன் டிசைனை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸோ ஒன்ஸ் நான் முன்னாடி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாஸ் வந்து இனிஷியல் டேஸில் எல்லாத்தையும் அவங்களுக்கு தேவையாக தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இவ்வளோ பேஜஸ் இருக்கேன். வெப்சைட் டிசைன் பற்றி எனக்கு மீடியில் இருக்கும் தெரிஞ்சுக்கேன். ரெண்டு விதமாக இருக்கும். ஃபுல்லி பிராண்டடாக பண்ணுறவங்க ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு பிராண்டட் தரும், இந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஸோ அதனால் எங்களுக்கு இவ்வளோ பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேஜ் கிரியேட் பண்ணுங்க, பிளாக் பேஜ்க்கு இவ்வளோ அமௌண்ட், பிளாட்டிக் பேஜுக்கு இவ்வளோ அமௌண்ட், இந்த மாதிரி பே பேசுவாங்க. ஸோ ஒன்ஸ் அப்பான டைம் எப்படி ஆக ஆரம்பிச்சுன்னா நான் உங்கள்கிட்ட வந்து பேஜஸ் எல்லாமே வாங்கிட்டு போனேன் சரிங்களா. பட் ஆனால் அது வந்து எனக்கு வந்து எந்த லீடுமே கிடைக்க மாட்டேங்குது, எந்த சேவையும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நான் இப்போ இந்த கொஸ்டின் வந்து எல்லாத்தையும் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அப்போ வந்து எல்லாரும் என்ன மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சேலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இது வந்து கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத தாண்டி அஸ் அ டிசைனர்னாலே சொல்யூஷன் கைண்ட் ஆஃப் பண்ணுறது. இப்போது நான் வந்து சேல் வந்து கம்மியாக இருக்கிறதுனா அந்த சேலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த இதில் கைண்ட் ஆஃப் வந்தது தான் இந்த விஸ்லிஸ்ட் ஆப்ஷன். நான் வந்து நீங்கள் விஸ்லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ எப்போ வேணும்னா நான் அப்பெல்லாம் த்ரோ பண்ணுவேன், நீங்கள் அப்போ அப்டேட் பண்ண முடியும். புஷ் நோட்டிஃபிகேஷன் ஒரு அப்ளிகேஷனோட எங்கேஜ்மெண்ட் வந்து குறையும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்டன் பேஜ்ல ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து த்ரோ பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தான். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணல அப்படின்னா பேக் சைடில் வந்து வந்து ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. 1 வீக் ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் போடும்.
ரிமைனிங் லெட்டர் அந்த ஆப்ஷனாக இருக்கட்டும், அந்த சேல் ஆப்ஷனாக இருக்கட்டும், இது இது எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங், கைண்ட் ஆஃப் ஒரு பெர்சுவேஷன். ஸோ ஓகே, இன்ஃப்ளூயன்சிங் பெர்சுவேஷன் இது எல்லாமே சொல்லியாச்சு. பட் இது எனக்கு புரியுது, என்கேஜ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும், ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும். பட் அது நான் என்ன பண்ணணும்? நான் வந்து சூப்பர் ஹீரோவாக இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுதான் சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்த ஒருத்தவங்களை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது பட் சேஞ்ச் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் தான் அங்கே வந்து ஒரு அல்டிமேட்டாக இருக்கணும். ஒரு பர்சன்னால ஆப்போசிட் பர்சனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன மாதிரியான கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள மாதிரி ஒரு பர்சனேட்டர் வந்து யாருமே இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொன்னால் நம்ம அம்மாங்கள் தான் சொல்லுவாங்க. நாங்கள் வாரில் கூட பார்த்தேன். வாரில் நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பெஸ்ட் பர்சனேட்டர் சுத்தமை மதம் ஒருத்தவங்களாம் அவங்க கதை சொல்லியிருக்காங்க. 27 வயசாச்சு அவங்க அம்மாவுக்கு. இன்னுமே அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா நாங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன இன்புட் கொடுக்க விரும்புகிறாங்களோ அதை வந்து என்கிட்ட கொடுக்க முடியுது. அவங்க அந்த அளவுக்கு என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. என்னோட சிஸ்டர்லாம் தான். என்னோட சிஸ்டர் இருந்தால் சின்ன பசங்க வச்சுக்கோங்க, அவங்க எல்லாரோட அட்டென்ஷன் செம்மையாக தராங்க. பட் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கணுமோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அவங்க கண்டிப்பாக ரொம்ப ஒரு பர்சன்ட். இப்போ கூகுள் பாருங்க, கூகுள் பேர் சொல்லி நம்ம வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் நம்ம ஈஸியாக நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எப்படி அவங்க வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நம்மளோட பிரசிடென்ட் என்ன சொன்னாலும் நம்ம கேட்குறோம். நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். அப்படிதான் பண்ணிருக்கோம். இன்னொன்று பாருங்க, ஒரு பனானா செல்லர். இந்த எக்ஸாம்பிள் நல்லா இருந்தது நான் படிக்கும்போது. ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பனானா தள்ளுவண்டி போட்டு ஒரு பனானா வந்து போட்டு விற்றுருக்காங்க. பட் அது வந்து டெய்லி அவரோட ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கு. பெரிய கடையில் பெரிய செல்லில் எதுவும் இல்லை. பட் அவர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, அவர் எப்படி அதை செல் பண்ணி வச்சாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய விஷயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் நான் வந்து ஒரு 3 விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளோட மென்டல் மாடல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். செகண்ட் வந்து அவங்களோட பிஹேவியர் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் கற்றுக்கணும். மூணாவது வந்து அதுக்கு சம் சீட் சீட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சீட் சீட்டோட பர்பஸ் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் நான் எல்லா இடத்துலையும் போயிட்டு டைப் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுறது பதிலாக ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து நிறைய விஷயம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணணும் ஒரு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லைன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைசஸ் கைண்ட் ஆஃப் திங். ஸோ நான் கொஞ்சம் ஒரு சில விஷயம் நான் தெரிஞ்சேன். ஸோ ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து எப்படி இந்த 3 டெர்மினாலஜி பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறேன். மேபி இந்த முன்னாடி நான் சொன்ன அந்த ஒயிண்டர் கான்செப்ட்லாம் ஓரளவு பெருசாக இருந்தது. நான் கொஞ்சம் லார்ஜாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இதில் யாருக்கும் எதுவும் ஏதாவது பிளாக் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ யாருக்கும் வந்து இந்த டவுட் இருக்கா, நான் எதனால பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதில் எதுவும் சொல்கிறேன் கேட்கலாம். அதெல்லாம் I think நம்ம ஃபைனலா questionnaire sessions வச்சுக்கலாம் சார்ல்ஸ். You can go ahead. ஓகே ஓகே டன். ஓகே, பீப்பிள் மென்டல் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் நம்ம டிஜிட்டலாக பண்ணிட்டு இருக்கோம். டிஜிட்டலாக பண்ணும்போது என்னோட ஆஃபீஸில் நான் ஒரு சில டான்ஸ் ஃபீல் பண்ணிக்கிறேன். எப்படின்னா நம்ம பண்ணுற ஒரு டிசைனோ இல்லை கான்செப்டோ ஒரு பட்டன் இருக்குன்னா அது வந்து பட்டன் தான் அப்படிங்கிற விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுதா அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கணும். பட்டனாக எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கோம் பண்ணிக்கலாம். பட் எங்கே பீப்புள் ரியலி அந்த பட்டனை யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த பட்டன் இது பட்டன் தான், இந்த பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு யூஸர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க மட்டும்தான் அந்த பட்டனை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு ப்ரௌச்சர் தரேன் அப்படின்னா ப்ரௌச்சரில் நிறைய கண்டென்ட் தருது ஓகேங்களா. பட் இந்த ப்ரௌச்சர் என்ன பண்ணும், இந்த ப்ரௌச்சர்னால என்ன பெனிஃபிட், இந்த ப்ரௌச்சர் க்ரோம் எனக்கு என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இதை ஒரு பர்சனுக்கு வந்து ப்ராப்பராக பண்ணாமல் மட்டும்தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒவ்வொரு பர்சனோட லேர்னிங் கெப்பாசிட்டி. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று வேரி ஆகும். லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து ஃபாஸ்ட்டோ இல்லை ஸ்பீடாவோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட்சம் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிச்சுங்க. ஸோ அவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி ஒரு சம்திங் விஷயம் இருக்கும். அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்க ஈஸியாக வந்து அந்த ப்ராடக்ட்லையோ இல்லை அந்த விஷயத்தையோ இல்லை அந்த அந்த நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுக்க ஒரு அளவுக்கு ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதை வந்து இந்த கிராஃப் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு பவர் ஆஃப் பர்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து எடுத்த கான்செப்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஒரு பர்சன்ட்லேயே வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதை அவங்க
அவங்க வந்து நாட் ஷுர் 13 or 10 இயர்ஸ் அவங்களோட 10 years எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். ஃபீல் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக செகண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரி பண்ணலாம். நீங்களே உங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து எமோஷனலாக எந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களா இல்லை செகண்ட் எப்படி பண்ணால் அவங்க எந்த விஷயத்தாக இருந்தாலும் வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு அது ரொம்ப சம்திங் நான் என்ன மாதிரினா கொஞ்சம் வந்து ஒரு எந்த விஷயமும் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அதில் இருந்து அதில் எமோஷனல் கனெக்ட் Nanda, can you mute? Okay. Sorry, actually, people வந்து 2 different வேல தான் இருப்பாங்க. ஒன்று வந்து எமோஷனல் கனெக்டாக இருப்பாங்க, இன்னொன்று வந்து லாஜிக்கலாக கனெக்டாக இருப்பாங்க. இந்த ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் தான். ஸோ இந்த 2 செட் ஆஃப் பீப்புள் அவங்க எந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்களுக்கு ஓகே பண்ணிச்சுன்னா உள்ளே வந்து டைவ் ஆகிடுவாங்க. அப்படி இல்லாட்டினா அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது வந்து டைவ் ஆகும். ஸோ சிம்பிள் தான். ரெண்டு பேரும் கேட்டகரி இருப்பாங்க. ஒன்று வந்து எமோஷனல் கனெக்ட் ஆகும், இல்லைன்னா லாஜிக்கலாக எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அதை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு தான் ஒரு விஷயத்தை கனெக்ட் ஆவாங்க. கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக உள்ள டைவ் ஆகிடுவாங்க, இல்லைன்னா சில பேர் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பீப்புளோட மென்டல் மாடல் தான் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 4 குவார்ட்டர் நல்லா பிரிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அவங்க கிட்ட ரைஸ் ஆகிற ஒரே ஒரு கொஸ்டின்னா ஏன் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் இந்த விஷயம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம், இதை எதுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ தென் இதுவே வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணி இது வந்து நான் வந்து லாஜிக்கலாகவும் யோசிப்பேன். ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு வந்து உள்ளே இறங்கணும் அப்படின்னா அந்த பர்சன்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகும்னா இது உண்மையா, இது உண்மையிலே உண்மையா, இது டேஞ்சபிள்னா, இது வேலைனா, இதனால என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வாட் கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் கேட்டால் மட்டும்தான் அவங்க வந்து உள்ள டைவ் ஆகும். தேர்டு லாஜிக்கலாகவும் யோசிப்பாங்க, பட் டேரெக்டாகவும் உள்ளே இறங்குவாங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க லாஜிக்கலாக யோசிச்சாங்க, லாஜிக்கலாக யோசிப்பாங்க, அவங்க வந்து டேரெக்டாக ஒர்க்கில் இறங்கிடுவாங்க. அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏன் எதுக்கு அப்படிங்கிற கொஸ்டின்லாம் டேரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இது எப்படி ஒர்க் ஆகும், இது எப்படி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், இது எப்படி நான் யூஸ் பண்ணலாம், இது எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபோர்த் பீப்புள் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுவாங்க. டேரெக்டாக நான் வந்து உள்ள ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நான் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதாவது நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து எனக்கு எப்படி யூஸ் ஆகும், இதை நான் பண்ணேன்னா எனக்கு என்னோட அவுட்புட் எப்படி இருக்கும், இந்த ஃபீச்சர் வந்து எனக்கு எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி இதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அது ஜென்ரல் மென்டல் மாடல். நம்ம சொன்ன மாதிரி 2 கைண்ட் ஆஃப் பீப்புள் தான், எமோஷனல் கனெக்ட் ஆகிறவங்க, லாஜிக்கலாக கனெக்ட் ஆகிறவங்க. ஸோ இவங்க வந்து அவங்க பேஸ்டான அந்த ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி அவங்க வந்து உள்ள அந்த ஒர்க் வந்து சடனாக வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஒரு சில விஷயங்களுக்கு வந்து அவங்க கரெக்டான சொல்யூஷன் கிடைச்சிது, கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அவங்க டைரெக்டாக ஆக்ஷன்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இல்லை நம்ம ஜென்ரேட் பண்ணுற நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க போயிட்டு ஒரு கண்டென்ட்டை டெலிவரி பண்ணாங்கன்னா ஏன் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் அது என்ன, அது ஏன் பண்ணுறேன், அது எப்படி ஒர்க் ஆகும், அது அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், இந்த விஷயங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்த ஈஸியாக வந்து ஒரு பர்சன் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு வெப்சைட்டோட மாடலில் பண்ணாலும் அது நாங்கள் யார், நாங்கள் என்ன பண்ணுறோம், வாட்னு இருக்கிறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் யார், என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம், நாங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோம், என் கூட ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து ஒரு சின்ன ஒரு பட்டனாக இருக்கும், இல்லை சின்ன ஒரு அந்த மில்க் குடிக்கிற ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இது எதுக்கு, இதன் குறிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா நான் வந்து ஈஸியாக அந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் வந்து அவங்களுக்கு கிடைச்சாங்க.
ஸோ ஃபார் தட் ஒன்லி வி ஆர் ஃபாலோயிங் இந்த கான்செப்ட் ஹவு வை வாட் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பீப்புளோட மென்டல் மாடல் அண்டர்ஸ்டாண்டிங். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஃபாக் பிஹேவியர் மாடல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. பர்சர்வேஷன் டிசைன் பற்றி பேசும்போது எல்லாருக்குமே என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் எனக்கு புரியுது, நான் வந்து என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன ஷோ பண்ணணும், அவங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரியுது, என்னோட அப்ளிகேஷன்லையோ என்னோட சொல்யூஷன்லையோ எல்லா விஷயமே இருக்குது. பட் அது யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எப்படி அவங்களை யூஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட டெய்லி பிஹேவியரில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அது கண்டிப்பாக பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு மேபி இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு ஸ்டோரி என்ன ஆச்சுன்னா, நல்ல ஒரு ஷூ ஷாப் வந்து வச்சுருக்கேன். நான் ஒரு பீப்பிள்கிட்ட போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன்னா, நீங்கள் இந்த ஷூவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்கவுண்ட் வரும், இந்த மாதிரி இருக்கும், இதோட ஃபீச்சர் இது வந்து காலில் நீங்கள் நடந்து போனாலும் அந்தளவுக்கு அழுத்தா இருக்குது, இது உங்களை ஜம்ப் பண்ணி விடும், இது ஃபாஸ்ட்டாக நடக்கலாம், இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லி சேல் பண்ணுறேன். அப்போது அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது காட்டிலும் இதுவே வந்து நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. அது பார்த்தீங்கன்னா உங்களோட பாடிக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஒரு பர்சனுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, சரி ஓகே நான் நடந்து போகலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நீங்கள் நடந்து போகணும்னா நீங்கள் இன்னும் நடக்கும்போது ஒரு சில ப்ராப்ளமாக வரும். அதை வந்து நீங்கள் டிசால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஷூ வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பார்த்தேன். சென்னையில் வந்து சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க மார்னிங் எல்லாரும். ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி சொல்லி எல்லாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்னோட ப்ராடக்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லிட்டு அந்த ஸ்டோரி அவங்க கூட கனெக்ட் பண்ண வச்சுட்டு அது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. ப்ளஸ் அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லுவோம், இந்த ஒரு படத்தில் நண்பர் வந்து அவங்க டேடுக்கு வந்து சிகரெட் பாக்கெட் கிஃப்ட் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் பாட்டில் கிஃப்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணுறதே இல்லை. பட் நான் இதை வந்து கிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு மென்டலி சம்திங் சேஞ்ச் ஆகுது, உங்களோட எமோஷனாக நான் கனெக்ட் பண்ண வச்சு உங்கள்கிட்ட வந்து அந்த பிஹேவியர் வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே கிளியரா இருக்கு சார்ல்ஸ், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார்ல்ஸ். ஓகே சார்ல்ஸ். ஸோ பிஜிஎஃப் ஃபாக் அப்படின்றவர் வந்து ஒரு பெரிய இன்னோவேஷன் சயின்டிஸ்ட் டிசைனராக நம்ம சொல்லணும். அவர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி பிஹேவியர் டிசைன் லேப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லேப் ஒன்று க்ரியேட் பண்ணி அது இது ரிலேட்டடாக ஒரு ரிசர்ச்சர் பண்ணிட்டு. ஸோ எனக்கு அந்த பேர் கேட்டோடனே எனக்கு எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் நமக்கு தான் அட்வைஸ் பண்ணுறாங்க ஃபாக். அது எப்படியா இருந்தாலும் வந்து எல்லாமே இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாரும் கொண்டு வைக்கணும். ஸோ நேம்லேயே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. ஸோ இந்த ஃபாக் பிஹேவியர் மாடலில் அவர் வந்து 3 எலமெண்ட் பற்றி டிஸ்கிரைப் பண்ண வைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தில் ஒரு பர்சன்ட்டு ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து ஒரு 3 டிபெண்டன்சிஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட மோட்டிவேஷன், செகண்ட் வந்து அவங்களோட எபிலிட்டி, மூணாவது வந்து கான்ஃபிடன்ஸ். ஸோ அவங்களோட மோட்டிவேஷன் லெவலில் அவங்களோட எபிலிட்டி லெவல், என்னால் என்ன விஷயம்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லெவலில், என்ன விஷயம் எப்படி எந்த மாதிரி அப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து கான்ஃபிடன்ஸ், எந்த விஷயம் வந்து என்னை வந்து பண்ண வைக்கிது இப்படிங்கிற ஒரு 3 எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இவர் ஃபுல்லாகவே டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ ஃபாதர் நான் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இது வரும் என்னென்னா, நான் ஒரு இடத்துல வந்து லோவாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நான் ஏதோ சம்திங் ஒரு கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணேன், இல்லைன்னா ஒரு விஷயத்த பார்ப்பேன், இல்லைன்னா யாருடையா பேசுவேன், அவங்களோட வேர்ட்ஸோ இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டியோ அவங்களோட பாடி லாங்குவேஜோ ஏதோ சம்திங் வந்து என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம்.
ஏதோ சம்திங் எனக்கு கிடைக்கும், நான் பூஸ்ட் ஆவேன், ஸோ அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கும். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள், இந்த 2 எக்ஸாம்பிள் அவங்க சைட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஒரு பர்சன் நானுமே நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆஸ் அ டிசைனர் நான் வந்து ஒரு டெவலப்பிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து அது ஒரு 10 வீக் வந்து ப்ரோக்ராம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வீக் நான் பண்ணும்போது என்ன நான் வந்து ஒரு டெவலப்பிங் கற்றுக்கிட்டேன் ஒரு நர்வஸ் வந்து. ஸோ அது ஒரு 1 hour இல்லைன்னா 2 hour கோர்சஸ்னால் அந்த 2 hour செம்மையாக பேச முடியும். ஸோ செகண்ட் வீக் வந்து ஓரளவு வந்து என்னோட மோட்டிவேஷன் லெவல் வந்து ஓரளவுக்கு வரும். ஏன்னா லாங் கேப் ஆகிருக்கு. ஸோ எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லாம் நிறையா வரும் அப்படின்னு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 1 hour பண்ணேன். ஒரு இன்டர்நெட் இஷ்யூ இல்லை ஏதோ சம்திங் என்னை வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகும்போது நான் வந்து இல்லை ஓகே நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தேர்ட் வீக் வரும்போது சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம், ஃபோர்த் வீக் வரும்போது நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட மோட்டிவேஷன் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நான் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கோர்ஸையோ இல்லை அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ அவங்க வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் தென் ஒரு செகண்ட் இன்சிடென்ட் பார்ப்போம். இது வந்து காம்படிட்டிவ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ எந்த நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து ஒரே மாதிரி பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷன்ஸ் மட்டும் வராது, அதே சேம் டைம் வந்து நெகட்டிவான மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் யாராவது பண்ணாங்களா, இது போய் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அது எப்படி எந்த அளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இது ரியல் இன்சிடென்ட்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோவிட்-19 மாஸ்க் வியர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. மாஸ்க் வியர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியல, நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏன்னா நான் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிட்டேன், நான் அதே தான் போவேன். ஸோ அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க. அவங்களே வந்து கையில் ரெடி பண்ண ஊழலில் ரெடி பண்ண ஒரு மாஸ்க் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவர் என்ன பண்ணாங்கன்னா நம்ம பாட்டி கிஃப்ட் பண்ணது அண்ட் ப்ளஸ் இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்து போட்டு அவர் அதை யூஸ் பண்ணிட்டாரு. அப்போ அவங்க வந்து ஒருத்தர் வந்து டிக்டாக்லேயோ இல்லை ஒரு யூடியூப்லேயோ ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு டாப் சொல்லுவார். இவங்க வந்து மாஸ்க் எல்லாரும் யூஸ் பண்ண வச்சு சொல்லிட்டு நம்மளெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த ஆடு மாடெல்லாம் அது பேர் எனக்கு கவராக தெரியல. சின்ன வயசுலாம் வந்து மண் திங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நீ வாயை திறக்கக்கூடாது, இது ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அதை வந்து ஈஸியாக அவருக்குள்ள வந்துட்டு ஸோ வந்துடும் மறுபடியும் நான் வந்து மாஸ்க் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிவேஷன் லெவலில் வந்து ரொம்ப வந்து லேக் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ இந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ஒரு பர்சனை மோட்டிவேட் பண்ணால் போதும். ஏன்னா வந்து நான் மோட்டிவேட் பண்ணிட்டு நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு நான் வந்து அவங்களோட அப்பாவோ அம்மாவோ இல்லை சிஸ்டரோ பிரதராக இருந்தால் டெய்லி வந்து சொல்லி கொடுப்பேன். பட் அதுவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க வந்து அவங்களே செல்ஃபாக வந்து ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது பிஹேவியர் சேஞ்சுக்காக மோட்டிவேட் பண்ணுறது பண்ணலாம். இது கரெக்டாக, இந்த டெர்மினாலஜி கரெக்டாக, இந்த ஆக்ஷன்ஸ் கரெக்டாக அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டிவேட் பண்ணாங்க, அவங்கள வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க, அவங்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுங்க. எனக்கும் வித்தியாசம் இல்லை, நீ எப்படி இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரதுக்கும் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு பர்சனோட பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபாதர் அவர் வந்து ஒரு கிராஃப் போட்டிருந்தாரு. அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா பீப்புளோட பர்சனோட நார்மலான ஒரு மோட்டிவேஷன் லெவல் வந்து இப்போ தான் லேக் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கும்போது நம்மளால் என்ன விஷயம் வேணாலும் பண்ண முடியும். அதுவே வந்து லோவாக இருக்கும்போது எந்த ரீசன் அந்த பர்சனால் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கூட பண்ண முடியாது. அப்படின்னு இருக்கும்போது இப்போ ஒரு பர்சன்னால என்னோட ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ண வைக்க முடியும் எனக்கு தெரியாது. அவங்க எப்பப்போ ஹையாக வாங்க அப்படின்னு அதுக்காக நான் வந்து அவங்க வந்து நீங்கள் எப்பப்போ நான் ஹையாக தெரிஞ்சுட்டு நான் அந்த நேரத்தில் என்னோட சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து மோட்டிவேட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஒன்று என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும். சிமிலர் நான் அதே சொல்கிறேன், ஒரு பால் குடிக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுனால நான் யார்கிட்ட பேசினா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், என்னோட டைம் வந்து சார் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறது மூலமாக அவங்கள மோட்டிவேட். செகண்ட் திங் வந்து ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர்னு சொல்லலாம். இது எப்படின்னா இப்போது அந்த கோர்ஸ் அட்டன் பண்ண ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன். நான் வந்து இந்த வீக்கில் 1 நாள் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறது டெய்லி மண்டே வந்து ஒரு 1 hour நான் யூஸ் பண்ணேன், இது மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணிட்டு அந்த டைமில் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி பண்ணலாம். தேர்ட் திங் என்னன்னா என்வரான்மெண்ட்லேயே வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ உங்கள் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம உட்காந்துருக்க செட்டப்பே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக மாற்ற முடியும். ஏன்னா அது பிளேஸுக்கு போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஓகே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சு. மூணாவது
அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு வெபினார் தரேன். இந்த ஒரு வெபினார் மூலமாக நீங்கள் இவ்வளோ பெனிஃபிட் எடுக்கலாம், இதனால இவ்வளோ சேஞ்சஸ் ஆகும் இப்படிலாம் சொல்கிறேன். சொல்லிட்டு இந்த வெபினார் வந்து காலையில் 3 மணிக்கு அப்படின்னு சொல்கிறேன். இது செட் ஆகாது. ஸோ இதே டைம் வந்து நான் வந்து நார்மலாக வந்து ஒரு 7 மணி 9 மணி இப்போலாம் 10 மணி இருக்கேன். இந்த டைமில் போய்ட்டு நீ டெய்லி மார்னிங் வந்து எக்ஸசைஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கும், நீ ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு அப்போ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கும் நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணு அப்படிங்கிறதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா மாட்டேன் ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரேன். இது என்னோட டெய்லி டைம்லேயே மூவ் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ எந்த டைமிங் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது. மூணாவது விஷயம் என்னன்னா சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த ஹேபிட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எப்படின்னா நம்ம ப்ராப்பராக சொல்லிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அன்னைக்கு ஒரு மொபைல் பார்ட்டிஷன் நினைச்சேன். அதில் நிறைய ரெஃபரன்சஸ் சைட்டில் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அது கோர்ஸ் மாதிரி இருக்காது, வந்து ஈஸியாக வந்து நம்ம ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மிடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 குவிஸ் கொஸ்டின். அந்த குவிஸ் கொஸ்டின் நான் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இமோஜிஸ் இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்குள்ள என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எனக்குள்ள ப்ளஷராக ஃபீல் பண்ணுறேன். சேம் ப்ளஸ் ஓகே இது நல்லா இருக்குது, இதே மாதிரி நான் அதே படிச்சோன்னா அதுக்கடுத்து ஒரு இது வரும், அதே நான் எப்படி இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதன் மூலமாகவும் அவங்க வந்து இந்த சொல்யூஷனையோ இல்லை ஒரு பிஹேவியர் சேஞ்சஸையோ அவங்களுக்குள்ள கொண்டு வரலாம். இதுதான் கைண்ட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேட் பண்ணுறதை விட ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஈஸியாக பீப்புள் வந்து அதை நோக்கி போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் நம்ம ரியல் லைஃப்பில் வந்து தப்பு பண்ணுற ஒரு விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் ரிசர்ச் பண்ண ஒரு டார்கெட் ஏஜென்சியோ இல்லை என்னையோ நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ நான் கொடுக்குற சொல்யூஷனால எல்லாராலையும் பண்ண முடியும், நான் கொடுக்குற டாஸ்க்கை எல்லாராலையும் பண்ண முடியும், நானே வந்து இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களால் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண முடியும், இன்னும் கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எவ்ரிதிங் விஷயங்கள்லாம் வந்து நம்மளே அசீவ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். சரி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், சாரி. ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. எந்த மாதிரினா, ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும், அது மூலமாக நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னா ஒரு கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா ஹவு டு குக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ், ட்ரைனிங் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ள எஃபெக்ட்டுக்கும் எஃபெக்டிவான இல்லை ப்ரொடக்டிவிட்டிக்கும் ஒரு உங்ககிட்டே வந்து நான் டைரெக்டாக ஒரு புக் கொடுத்துட்றேன், குக்கிங் புக் கொடுத்துட்றேன். இது வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அதை படிச்சுட்டு நிறைய டெஸ்ட் எழுதிட்டு அதை ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் புக் இருக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். நான் சொல்கிறதா நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுமோ, என்னென்ன வெரைட்டி வேணுமோ அதை நீங்கள் பார்த்து அதை புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் தருவாங்க. மூணாவது ஒரு சொல்யூஷன் என்னன்னா ஸ்கேலபிளாக தரணும். அதாவது என்ன, நீங்கள் என்ன வேணாலும் இது கற்றுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், இது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், இது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் தரேன், இது வந்து நிறைய விஷயம் தரேன், எப்போ வேணாலும் பண்ணலாம், இப்படி தான் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு. ஸோ கம்பேர்ட் டு இந்த 3 விஷயம் அவங்க வந்து சொல்லும்போது என்னன்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் விஷயத்துக்கு வந்து பீப்புளை வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருப்பாங்க. ஸோ என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நான் அதை வந்து ஈஸியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். அதே வந்து இந்த கோர்சஸ்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் எனக்கு வந்து டெஸ்ட் எழுதி பண்ணணும் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது சம் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும்போது பீப்புள் வந்து அதை அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 hour தான் இருக்கும் அப்படின்னு கொடுக்கும்போது நிறைய டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும்போது பீப்புள் அதை வந்து கன்சியூம் பண்ணிருக்கோம். நீங்கள் வந்து இந்த 1 day ஃபுல்லாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம லைவ் ரெக்கார்டிங் சாட்ஸ் இருக்குது, யூடியூப் வீடியோஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பீப்புள் வந்து அதை ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. செகண்ட் திங் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் மணியாக நான் கொடுத்தேன்னா மட்டும்தான் அவங்க வந்து ஈஸியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பண்ணுறேன். என்னன்னா, ஒரு பர்சன் வந்து என்னன்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா வந்து ஹெல்த்தியாக இருக்குது. வெளிநாட்டில் வந்து ரா மெட்டீரியல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, குக் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. சம் பீப்புள் வந்து பாயில் பண்ணிவிட்டு அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களும் டெய்லி யோசிக்கிறாங்க, மார்க்கெட் போகிறாங்க, வாங்கிட்டு வராங்க. அவங்களோட பிஸி ஷெட்யூலில் அது எதுவும் பண்ண முடியல, குக்கில் போகிறாங்க, வாங்கிட்டு வராங்க, யூஸ் பண்ண முடியல, எப்பாவது ஒரு டைம் சமைக்கிறாங்க, குக்கில் போகிறாங்க, இந்த மாதிரி போயிட்டு போகிறாங்க. ஸோ இந்த டைமில் ஒரு பர்சன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஓகே இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு கேரட் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இந்த விஷயங்களை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி அவங்க ஃபுல்லாக பேக்கேஜ் எடுத்து சாப்பிடுவேன்.
பேக்கேஜ் பண்ணி நான் சேவ் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிட்டு அப்படியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன். நான் வந்து நீங்கள் டெய்லி ரிமூவ் பண்ணி இதை கட் பண்ணி இதை வேக வச்சு சாப்பிடணும், இந்த டைம் சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து டேரக்டாகவே நான் வந்து ஒரு சிம்பிளான சொல்யூஷனாக தந்துட்டேன்னு சொல்லும்போது இது அந்த ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக அவங்க டெய்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. ஸோ கம்பேர் டு நான் வெஜிடபிள் விற்கும்போது இருந்த என்னோட என்கேஜ்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த என்கேஜ்மெண்ட் எனக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ இது வந்து 2 விஷயமா சொல்கிறேன். இதுக்கு வந்து ப்ளஸ் இந்த எபிலிட்டி வந்து என்னெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒரு பர்சனோட டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம், நம்ம எந்த டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அர்ஜென்சிலாக இருக்கும், அது என்னென்னா கம்மியான டைமில் நம்ம எஃபெக்டிவான ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பட் அது எல்லா இடத்துக்கும் சூட் ஆகும். ஆனால் எனக்கு நான் ரொம்ப நாள் அந்த ஒரு ஹோப்பில் இருக்கேன். அர்ஜென்சிலாக வந்து ரொம்ப பெஸ்ட்டாக எனக்கு கம்மியான டைம் வந்து நான் பயங்கரமான எஃபெக்டிவாக பண்ணுறேன். லாஸ்ட் இயர் வீட்டில் எக்ஸாம் படிச்சு பயங்கரமாக எடுக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். பட் நான் இது படிக்கும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இது எனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகேவா இருக்குது. என்னோட ப்ராடக்டாக ஒருத்தவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் கொடுக்குற டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும்போது இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஒரு இடத்துல நீங்கள் 3 months தான் இந்த கோர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துலையும் லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுக்குற இடத்துல வந்து சேல் அதிகம். ஸோ இந்த டெர்மினாலஜி இது வந்து கற்றுக்கிட்டேன். செகண்ட் திங் வந்து மணி எந்த அளவுக்கு அவங்களுக்கு அஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் எஃபர்ட் எந்த அளவுக்கு பண்ணலாம். ஸோ சிம்லர் அதே மாதிரி தான் நான் மார்னிங் வந்துச்சு என்னை போயிட்டு நீங்கள் ஜாப் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஈவினிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேன். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட மென்டல் மாடல் பண்ணுறோம். நம்ம மென்டலி இந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போடுறோம். ஏன்னா நம்ம ஹியூமன் எல்லாருமே எல்லா வீட்லையும் டாகாக இருக்கிறோம், கவாக இருக்கிறோம், ஏதாவது லேசியாக இருக்கிறதுங்கிறது எல்லாருமே ஒரு விஷயம். ஸோ அண்ட் ப்ளஸ் நம்ம டெய்லி ரொட்டீன் அந்த கன்சிஸ்டன்சி வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த எபிலிட்டி வந்து அங்கே குறையுது. ஸோ ஃபாதர் அவங்க வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னன்னா மோட்டிவேஷன் லெவல் வந்து லோட் வந்து ஹையாக இருக்கிற மாதிரி, எபிலிட்டி லெவல் வந்து ஹார்ட்ல வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஆக்ஷன் லைன். எப்போல்லாம் இந்த ஆக்ஷன் லைனை தாண்டி இந்த ஏரியாவுக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேட் ஆகுறாங்க. நம்ம அச்சீவ் பண்ணுறோம், நம்மளோட சொல்யூஷன் வந்து சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி சொன்னாங்கன்னா எனக்கு வந்து கிட்டார் கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப நாள் எனக்கு ஆசை. நான் ஒவ்வொரு வீடியோஸாக நிறைய இடத்துல போய்ட்டு என்கொயரி பண்ணி இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மோட்டிவேஷன் ஹையாக இருக்குது. பட் அதெல்லாம் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டார் வாங்குறது இல்லை, அதுக்கு போய் கற்றுட்டு வருது, அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. அந்த டைமில் வந்து எனக்கு வந்து என் பர்த்டேக்கோ இல்லை கிறிஸ்மஸ்க்கோ சிஸ்டர் வந்து கிட்டார் எனக்கு கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே கிட்டார் எனக்கு வந்து கிடச்சிட்டது அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எப்படி கற்றுக்கணும்னு எதுவும் தெரியும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன். கோர்ஸ் எடுத்து அதை டெய்லி போய் கற்றுக்குறேன், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நம்ம டீம்லேயே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சினாரி கூட இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஒரு 2 months 3 months கழிச்சா அவங்க வந்து பிரேக்கப் ஆகிட்டாங்க, அந்த கிளாஸ் வந்து பிரேக் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு 5 minutes நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 5 minutes யூடியூபோ ஏதோ பார்த்து நான் கற்றுக்குறேன். ஸோ 5 minutesங்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ எனக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து ரொம்ப சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுவே வந்து ஈஸியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால் அந்த விஷயத்த பண்ண முடியும். இதுவே நான் டெய்லி வந்து ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ண நான் ஈஸியாகவும் கற்றுக்குறேன். அஸ் வெல் அஸ் அதே மாதிரி நான் என்னோட மோட்டிவேஷன் லெவலும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற ஒர்க்கோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இதுவே நான் வந்து ஹை லெவல் மோட்டிவேஷன் போகும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக போகும்போது என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 100% ரீச் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் அந்த எபிலிட்டி ஃபேக்டர் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒர்க்குக்கும் நம்ம எந்த அளவுக்கு பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா கான்செப்டும் இங்கே வந்து அட்டைன் ஆகும். சரி ஓகே, 3வது ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அதாவது ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நிறைய பேர் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இதெல்லாம் அதிகமாக வந்து நீங்கள் எல்லாருக்கும் நான் வந்து 50,000 ஃபுல்லான ஒரு ஃபேஸ்புக் குரூப் அக்கௌண்ட் தரேன், யூடியூப் சேனல் தரேன், நிறைய வீடியோஸ் தரேன், உங்களை ரெகுலராக நான் வாட்ச் பண்ணுறேன், உங்களோட அவுட்புட்டை வந்து மானிட்டர் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் நிறைய பண்ணுறோம். அது ஏன் அப்படின்னா நம்மகிட்ட ஹை லெவல் மோட்டிவேஷன் இருக்கும், அந்த விஷயத்த நம்ம மேக்ஸிமம் பண்ண முடியும். ஹியூமனோட மென்டாலிட்டி எப்படின்னா அந்த விஷயத்த பண்ண மறந்துடும். இல்லாட்டினா சம்டைம்ஸ் வந்து வேற ஏதாவது ஒரு சம்திங் விஷயம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும்போது அதை மறந்துடும். ஸோ சாரி அவ்வளோதான். ஸோ நம்ம ப்ராம்ப்ட் எதுவுமே பண்ணாமல் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், வாட்ஸ்அப் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் யாருமே பண்ணாத வரை வந்து நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது. ஏன்னா
எனக்கு மெசேஜ் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. இந்த கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ரெக்வஸ்ட் ஃபார் டெமோஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒர்க் சின்ன சின்ன நான் ஒரு சொல்லி பார்ப்பேன். அந்த சொல்யூஷன் வந்து எனக்கு நல்லா இருக்கும் தெரியும். பட் நான் அதை வந்து போய் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது சம்திங் வந்து எனக்கு இன்ஸ்டியூட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஃபார் தட் ப்ராம்ப்ட்க்கு வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று வந்து அலாம் வச்சுப்பாங்க, 2 மெயின்டர் வச்சுப்பாங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் ப்ராம்ப்ட், நான் விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஃப்ரிட்ஜின் கான்செப்ட் நல்லா இருந்தது. கிச்சனுக்குள்ளே போகிற வழியில் நான் ஃப்ரிட்ஜ் வச்சேன்னா ஈஸியாக வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி கீ ஹோல்டருக்கு முன்னாடி நான் ஹெல்மெட் வச்சுருப்பேன்னா கீ எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹெல்மெட் எடுத்துக்குவாங்க, மறந்து போகிறது சான்சஸ் இல்லை. இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ப்ராம்ப்ட் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் ப்ளஸ் எபிலிட்டி. அது வந்து நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேஸ் தான் இருக்குது. இதில் ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது. ஃபெசிலிட்டேட்டர், சிக்னல் அண்ட் ஸ்பார்க்குன்னு இருக்குது. இது கொஞ்சம் நான் டைம் கட்சினால கொஞ்சம் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்பார்க்குன்ற ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன். இந்த ஸ்பார்க்குங்கிறது என்னன்னா, இது லோ மோட்டிவேஷனாக தான் இருக்கும், பட் ஹை எபிலிட்டியாக இருக்கும். இதில் நம்ம போடுற எஃபர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் அது அவுட்புட் வந்து அதிகமாக இருக்கும். கைண்ட் ஆஃப் புஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், மேபி இல்லைன்னா ஆஃபர்ஸ் கொடுக்குறதா இருக்கும், இல்லைன்னா ஃபீச்சர் அப்டேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கம்பேக் என்னை வந்து அதே பாருங்க சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே இதுக்கு ஒரு ஃபைனலான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி கான்செப்ட். ஸோ ஒரு அலுமினி ஃபண்ட் ஒன்று ஒரு காலேஜில் கொடுக்குறாங்க. அலுமினி ஃபண்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட் கேதர் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு $100 எல்லாரும் இதே காலேஜெலாம் வந்து காலேஜ் வந்து உள்ளே போகும்போது அலுமினி ஃபண்ட் வந்து ஆளுக்கு வந்து ஒரு 1000 கொடுத்தாங்க. இது வந்து எவ்ரி இயர் எல்லாமே ஃபெஸ்டிவல் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து இதே வந்து நம்ம கான்வெர்சேஷன் டைமில் அந்த டைமில் போய்ட்டு இந்த மாதிரி அலுமினி ஃபண்ட் எனக்கு எடுத்து கொடுங்க, நீங்கள் வந்து 1000 ரூபீ தர வேணாம், அதுக்கு பதிலாக 500 ரூபீ தாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மைண்டில் இருக்கும். வந்து அந்த டைமில் வந்து ஹை லெவல் மோட்டிவேஷன் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ப்ளஸ் எனக்கு 1000 விட 500 தான் அதை கம்பேர் பண்ணுறது எனக்கு நம்மளோட இது. ப்ளஸ் அதே டைம் வந்து அப்போட டைம் இருக்குல்ல, நான் வந்து ஹாப்பியாக இந்த காலேஜ் பற்றி அந்தளவுக்கு ப்ரௌடாக நினச்சிட்டு இருக்கேன். 50 ரிலீவாக வைக்க போகிறேன், 50 எனக்கு வந்து தராங்க, இந்த ஆப்ஷன் தராங்க அப்படின்னு இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து மணி கொடுப்பேன். இது மேபி வாங்குறது மட்டும் இல்லை, கொடுக்கறதுக்கு போகிறோம். இது மேபி டொனேஷன், மேபி எப்போ ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃபார் தட் வந்து பீப்புள் வந்து மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 500, இதை நான் வந்து 399 தரேன். 100 காஸ்ட், பட் அதனால எனக்கு வந்து 3 ஹைலைட் ஆகும். ஸோ இதை குறைக்கும் போது எனக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ தென் ஃபைனலாக இதில் வந்து ஃபாலோ மென்டல் மாடல். ஸோ இந்த 3 விஷயத்தை டிபெண்ட் பண்ணால் ஒரு பீப்புளை நம்மளோட பிஹேவியர் சேஞ்சஸை பண்ணலாம். ஸோ பிஹேவியர் சேஞ்சஸ்ங்கிறது என்னென்னா, இது கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் பண்ணுறது மாதிரி தான். கன்வின்ஸ் பண்ணும்போது என்னன்னா அவங்களுக்கு ஃபீல் ஆகும், நான் வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து நான் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு. ஒரு பிஹேவியரே சேஞ்ச் ஆகும்போது அவங்க கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. பட் அவங்க வந்து எனக்கு இது வேணும், நான் இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது அவங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக வந்து அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இது வந்து என்னென்னா, ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு சில என்னோட டிப்ஸ் தர மாதிரி வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, வேர்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பீப்புள் வந்து பேக் வருவாங்க. நான் வந்து ஒரு டூரிசம் வெப்சைட் வச்சுருக்கேன். டூரிசம் வெப்சைட் வந்து ஓகே ஃபைன். நீங்கள் பாருங்க இல்லையா, உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு எமினிட்டிஸ் தரேன், பெஸ்ட்டான டூரிஸ்டர் பிளாக் அது சைட் அது இந்த மாதிரி சொல்கிற கற்றுக்கலாம். நான் வந்து ஒரு 14K டூரிஸ்டர்ஸ் வந்து எங்களோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. ப்ளஸ் அதே மாதிரி வந்து நான் வந்து இன்ஃபர்மேட்டிவாக ஒரு சில விஷயங்களை தரேன்னா, இல்லை அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபேவரான அட்வைஸ் தரேன் அப்படின்னு. ஸோ இன்ஃபர்மேட்டிவ்னு சொல்லும்போது ஒரு ப்ரௌச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரௌச்சரில் என்னென்னலாம் பார்க்குறோம், என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது காட்டுங்க. இதை நீங்கள் ஏன் பண்ணணும், அந்த மெட்டல் மாதிரி மட்டும் தான். இது என்ன, இது ஏன் பண்ணணும், எப்படி பண்ணலாம், இப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து பீப்புள் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிமிலர் அதே மாதிரி இது வந்து போர்ட்ஃபோலியோவில் இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்னோ ஏதோ சம்திங் பண்ண ப்ராஜெக்டை டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு பதிலாக இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல எவ்வளோ ரெவன்யூ வந்து எவ்வளோ சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களோட கிளைண்ட்டோ இல்லை உங்களை இன்டர்வியூ பண்ணுறதோ ஈஸியாக அவங்க வந்து அட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் வச்சு ப்ரிப்பே பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் திங் வந்து இந்த மாதிரி நிறையா கான்செப்ட் இருக்குது. அவர் பேர் நேபாளோடவங்கள இல்லை கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து வாட் ஹவு ஒய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு பெரிய முக்கியம் இருக்காரு. அதெல்லாம் படிச்சு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க. ப்ளஸ் இதே மாதிரி ஃப்ராகோட மென்டல் பிஹேவியர் மாதிரி
ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறது மூலமாக நம்மளோட ஒவ்வொரு கான்செப்டையும் எப்படி இப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மேஜரானது. நம்மளோட ப்ராடக்ட் வந்து லைக்கபிளாக இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சமாவது ஃப்ரீபி கொடுக்குறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து இப்போ அடோப் எக்ஸ்டி கம்பேர் பண்ணும்போது அடோப் எக்ஸ்டி ஃபிக்மா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2-3 ப்ராஜெக்ட் மேலே வந்து பே பண்ணல அப்படின்னு மாதம். ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்துட்டாங்க. என்னோட பிளாட்ஃபார்ம் வந்து ஓகேவாக இருந்ததுன்னா அவங்க வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம். சோஷியல் ப்ரூஃப்ஸ் வந்து நிறைய கட்டலாம். அமேசான் பெஸ்ட்டான விஷயமா இருக்குதான் ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட சேலை வந்து பயங்கரமாக இருந்தது. தென் அத்தாரிட்டி சாரி ஸ்கேரிட்டி வந்து இல்லாமல் இருக்கணும். ஏன்னா பிகாஸாக நான் வந்து ஒரு பேமெண்ட் ஹோட்டல் வந்து ஒரு விஷயம் ரெடி பண்ணுறேன், இல்லை ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச ஒரு சொல்யூஷன் தரப்போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ப்ளஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும். நேற்று நான் வந்துட்டு வீட்லேயே நாங்கள் கொஞ்சம் வந்து இந்த டேப்லெட் இருக்குது இதெல்லாம் நான் பாஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு தான் பயப்படுறாங்க. இந்த டேப்லெட்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அவங்க கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது சிம்பிள் தான். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட என்னென்ன ஃபிக்ஷன்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டு ஸ்மூத்தான வேயாக சிம்பிளாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து பெட் டிசைன் ஒரு கான்செப்ட். இது ஹியூமன் ஃபேக்டர்ஸ் இன்ஸ்டியூஷன் ஹெச்எஃப்ஐ சொல்லுவாங்க. அவங்க கொடுத்துருக்க ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டை பீப்புள் ஈஸியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ட்ரஸ்ட் இருக்கணும், எமோஷனல் உங்களோட கனெக்ட் ஆகணும், கோர்ஸ் இருக்கணும், அவங்கள எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பேசணும். ஸோ இது ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு டைம் ஒரு கால்மெண்ட் பண்ணுறேன். ஸோ பர்சுவேஷன் நம்ம சொல்லும்போது எப்படி பர்சுவேஷனாக எப்படி வீட்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பர்சுவேஷன் டிசைனராக ஒரு பர்சுவேஷன் வேணும்னா வேணும். ஏன்னா வந்து என்னோட சொல்யூஷன் வந்து வீட்டில் வந்து ரீச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்னன்னா எந்த மாதிரியான மெசேஜஸ் நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்குறது மூலமாக என்னோட வேர்ல்டில் வந்து ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபார் தட் நம்ம வந்து அல்டிமேட்டாக இருக்கணும், சூப்பர் ஹீரோவாக இருந்தால் மட்டும்தான் பீப்புளை வந்து ஈஸியாக நம்மளோட வேர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியும், இந்த சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது தென் இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் கன்வீனியன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம். ஸோ எதனால வந்து நான் இதை கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி எமோஷனல் பர்சுவேஷன் டிசைனும் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து கற்றுக்கிட்டாலும் என்னால் ஃபர்தராக வந்து மூவ் ஆக முடியும். ஸோ ஃபார் தட் இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். ஸோ இதுக்கு நான் கொடுத்துருக்க ஒரு 3 ஷேர் பண்ண விஷயம்னா பீப்புளோட மென்டல் மாடல் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ ஃபார் தட் இங்கே 2 விதமான பீப்புள் இருக்காங்க, எமோஷனல் லாஜிக்கல். அந்த பீப்புளை வந்து சில பேர் ரிசர்ச் பண்ணிட்டு உள்ளே இறங்குவாங்க, சில பேர் வந்து டைரெக்டாக உள்ளே இறங்குவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என்ன அந்த ப்ராடக்ட், ஏன் அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகும், இதை யூஸ் பண்ணுறது மூலமா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ தென் ஃபாக் பிஹேவியர் மாடல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 3 விஷயம் சொல்கிறாங்க. இந்த 3 விஷயம் பேஸ் பண்ணி தான் வந்து பீப்புளோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணலாம். பீப்புளோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுற வச்சு மூலமாக உங்களுக்கு வந்து அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார் தட் மோட்டிவேட் பண்ணுறதால நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். அதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் சேஞ்ச் பண்ணலாம், பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணி கொடுக்கலாம், டைனி ஹேபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். எபிலிட்டின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும், பீயிங் ரொம்ப சிம்பிளாக இருந்ததுன்னா அவங்களால ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எபிலிட்டிக்கு இந்த ஒரு 5 ஃபேக்டர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எபிலிட்டி எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கோ அப்போதைக்குன்னு வந்து அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அதே அந்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதை அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும்போது அவங்களோட அவுட்புட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து ப்ராம்ப்ட்ங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் எபிலிட்டி என்னதான் இருந்தாலும் அவங்களை வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம கிட்ட அதிகமான என்கேஜ்மெண்ட் வருவாங்க. ஸோ ஃபார் தட் நம்ம வந்து ஓகே அதுக்காக தான் வந்து நிறைய இடத்துல இந்த எண்ட் சேல் கஸ்டம் கிளியரன்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ளஸ் இந்த ஹெல்மெட் வந்து ஒரு இடத்துல வைக்கிறதா அந்த கான்செப்ட் கூட பார்த்தோம். ப்ரைஸ் ரேட்டிங் வந்து எந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணணும், எந்த டைம் வந்து நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ ஃபைனலாக கீட் சீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வேர்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணுற மூலமாக ஒருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களை இங்கே நம்ம கொண்டு வரலாம், எந்த மாதிரிலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு சில டிப்ஸ் ஒன்று இருக்கிறதுலாம் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ ப்ளஸ் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்மளை ஈஸியாக வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரீச் பண்ணுவாங்க. ஸோ ஃபாதர் டெக் டிசைன் ஒரு பெரிய கான்செப்ட் இல்லை, அதுக்கு ஹியூமன் ஹெச்எஃப்ஐயில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. எப்படி ட்ரஸ்ட் வந்து டேக்லைன் கிரியேட் பண்ண கூட ஒரு பெரிய ட்ரஸ்ட் வந்து டேக்லைன்லேயே நிறைய என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபைனலி தேங்க்யூ. முடிச்சுட்டேன், கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாகிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி.
அண்ட் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிளாக்ஸ் இருக்கு, இல்லை இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தேங்க்யூ ஸோ மச் சார்ல்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக இருந்துச்சு. ஸோ லைக் நம்ம இன்னொரு 5 to 10 minutes வந்து கொஸ்டினரி செஷன் வச்சுட்டு வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட்டு கால்லாம் வந்து 1 hour இருக்க வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ எஸ், யாருக்கும் கொஸ்டின் இருக்கா? மேபி எல்லாருக்கும் இன்ஸ்டா அது கூட சொன்னேன், இல்லை எனக்கு இது வேணாம், இந்த கான்செப்ட் எனக்கு வேணாம்னு கூட சொன்னேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் இது எல்லாமே ஒரு டெஸ்ட் தான். வேணாம்லாம் எதுவுமே சொல்ல முடியாது சார்ல்ஸ். லைக் வாட் எவர் வி கன்சியூம் நோ, ஸோ நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அது யூஸ் ஆகும். ஸோ லைக் அது நமக்கு தேவைன்னா நம்ம எடுத்துக்க போகிறோம், இல்லைன்னா லைக் அதில் இருக்க முக்கியமான விஷயங்களை மட்டும் ஒவ்வொருத்தர் எடுத்துப்பாங்க. லைக் வேணாம்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை வேணாம்னா நான் என்ன மாதிரி கேட்குறேன்னா, நெக்ஸ்ட் வீக் மூவ் ஆகும்போது எந்த மாதிரி நமக்கு கான்செப்ட் இங்கே டெலிவரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரெசன்டேஷன் கான்செப்டா? இல்லை நம்ம இதை அப்புறம் பேசலாம். சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே 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 சார். எஸ் ஜிவா. ஹலோ, சொல்லுங்க ஜிவா. ஆக்சுவலி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சார்ட்ஸ். பர்சுவேஷன், எமோஷன், ட்ரஸ்ட், அதுக்கு டிசைன் சொல்லியிருந்தீங்க. பட் டீட்டெயில்டாக எப்படி பர்சுவேஷன் கொண்டு வர்றது ஒரு ப்ராடக்ட் ரொம்ப டீட்டெயில் பர்ஸ்பெக்டிவாக இருந்துச்சு. நிறையா ரிசோர்ஸஸ் தேடி பார்த்துருக்கீங்க, இன்டெப்த்தாக ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஐ திங்க் இதெல்லாம் எனக்கு பிஸ்னஸ் சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. maybe from just the side of Patal you could get a response. Thanks. Thank you. தேங்க்யூ ஜிவா. வேறு யாரும் எதுவும் ஒப்பீனியன் இருக்கா? அண்ட் நம்ரதா சேஸ் நல்லா இருக்கு ப்ரெசன்டேஷன். கோமதி அண்ட் லேனா ப்ரோ. எனி அதர் கொஸ்டின்ஸ் யாருக்கும் இருக்கா? நந்தா, நம்ரதா, லேனா ப்ரோ, கோமதி, காவ்யா. கொஸ்டின்ஸ் எதுவும் சார் எதுவும் இல்லையா? சரி ஃபைன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நெசமாக தான் நீங்கள் வந்து ஒரு நிறைய பிஹேவியர் ப்ராக்டிசஸ் எக்ஸாம்பிள். நீங்கள் எப்படி உங்கள் பையனுக்கு சொல்கிறீங்க, ஒவ்வொரு விஷயம் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயம், அதுக்கு என்னென்ன டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறீங்க, எப்போ நீங்கள் சொல்கிறீங்க, எந்த டைமில் சொல்கிறீங்க, இதெல்லாம். ஓகே, இந்த ஜேர்னி மேப் ஒரு கான்செப்ட் பார்த்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜேர்னி மேப்ங்கிற ஒரு டெர்மினாலஜி வந்து யூஎக்ஸ் டிசைனர் மட்டும் யூஸ் பண்ணல, ஒரு பில்டிங் ஆர்கிடெக்சர் கூட யூஸ் பண்ணுறாங்க. கைண்ட் ஆஃப் எப்படின்னா, எந்த இடத்துல கிச்சன் வைக்கணும், கிச்சனில் அந்த வாஷ் பண்ணுற பேஷன் எங்கே இருக்கணும். ஸோ சம் பிளேசஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, வாஷ் பேஷன் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கும்போது பீப்புள் வரவங்க பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ள வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தான். நான் என்னோட கெஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லுவேன். அவங்க வாஷ் பேஷன் பார்க்குறாங்க, பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு உள்ளே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக தோணுது. சிமிலர் இதே தான் வந்து நம்மளோட ரோட்லலாம் டிராஃபிக் போர்டு இருக்குல்ல, அதுவும் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அந்த டிராஃபிக் போர்டு பார்க்கும்போது அந்த டிராஃபிக் லைட் இருக்குல்ல, டிராஃபிக் லைட் கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த டிராஃபிக் லைட்டு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஸ்டாப் பண்ணிடுறேன். இது மேபி ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கலாம், என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரலாம். இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டிராஃபிக் லைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புளோட பிஹேவியரையே மொத்தமாக மாற்றிடுறேன். அவங்க வந்து ப்ராப்பராக ஸ்டாப் ஆகி போகிறாங்க. எனக்கு திடீர்னு கேட்கறதுனால இதெல்லாம் நான் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தேன். பர்சனல் கொஷன். ஸோ எஸ், ஸோ வேறு யாருக்கும் கொஷின் இல்லைன்னு நம்புகிறேன். ஸோ சார்ல்ஸ், நிஜமாவே இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி. ஸோ லைக் இந்த மாதிரி லைக் அப்கமிங்கில் வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அடுத்த 2 weeks மட்டும் பிளாக் பண்ணியிருக்கு டேட்டு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஏதாவது தாட்ஸ் டாப்பிக்கில் வரீங்கன்னாலும் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம்.
வேறு யாருக்கும் கூட இந்த மாதிரி டாபிக்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா லைக் காவியா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களோட ஃபர்தராக கனெக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார்ல்ஸ். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக அண்ட் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் எல்லாருக்குமே. அர்ஜுன், கோமதி, லேனா ப்ரோ, நம்ரதா, நந்தகுமார். நெக்ஸ்ட் வீக் நம்ரதாவோட ப்ரெசன்டேஷன் தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து டிசைன் திங்கிங் ஃபார் எஜுகேட்டர் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து எடுக்க போகிறாங்க. எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் நம்ரதா. வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் ப்ரெசன்டேஷன். நம்ம அதை பற்றி தனியாக டீல் பண்ணுவோம். ஓகே ஓகேம்மா. எஸ், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல்.